நாராயணியம் விளக்க உரை. தங்களுடைய சரணங்களை அலம்பிய தீர்த்தங்களினால் நான் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டவனாக இருக்கிறேன். அதனால் எனது அக்னிஹோத்திர அக்னிகளின் விதிப்படி ஹோமம் செய்ய ஒரு பாக்கியத்தையும் பெற்றேன். தங்களுடைய சரணங்கள் பட்ட மாத்திரத்திலேயே இந்த இடம் முழுவதும் பரிசுத்தமாகிவிட்டது என்று மகாபலி ஸ்ரீ வாமனரை பார்த்து கூறுகிறான். மகாவிஷ்ணுவுடைய பாத கமலங்களிலிருந்து புனிதமான கங்கை உண்டாகி இருக்கிறது. அந்த கங்கையை பரமசிவன் தலையில் தரித்து கொண்டிருக்கிறார். சர்வேஸ்வரனான பரமசிவன் மகாவிஷ்ணுவின் பாதங்களிலிருந்து உற்பத்தியான கங்கா ஜலத்தை தரித்து கொள்ள வேண்டுமானால் அந்த பாதங்களின் மகிமையை நாமே ஊகித்துக் கொள்ளலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பாத கமலங்களை அலம்பிய தீர்த்தத்தை தன் தலையில் தரித்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றுவிடுகிறான் மகாபலி. அசுரனான மகாபலிக்கு கூட இவ்வளவு மகத்தான பாக்கியத்தை அளிக்கவல்ல அந்த பகவானே ஸ்ரீ குருவாயூரப்பனாக குருவாயூரில் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். அந்த குருவாயூரப்பனை பார்த்து நம்பூதிரி ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். ஸ்ரீ நாராயண நம்பூதிரி ஸ்ரீ குருவாயூரப்பனை பார்த்து ஒருவராலும் ஜெயிக்கப்படாதவரே என்று குறிப்பிடுகிறார். பகவானை ஜெயிப்பதற்கு யாரால் முடியும் என்று தோன்றலாம். ஒருவராலும் இதுவரை ஜெயிக்கப்படாத பகவான் மகா பக்தனான மகாபலியால் ஜெயிக்கப்பட போகிறார் என்பதுதான் இங்கு கருத்து. மகாபலியிடமிருந்து அவனையும் சேர்த்து சகல லோகங்களையும் தானமாக பெற்றுக்கொண்ட பிறகு மகாபலியின் வாசற் காப்பாளனாக பகவான் அவனுக்கு பணிவிடை செய்ய போகிறார். அசுரனாயிருந்தாலும் பக்திக்கு பகவான் வசப்பட்டு விடுகிறார் என்பதை எடுத்துக்காட்டுவது மகாபலியின் சரித்திரம். மகாபலி அந்த வாமனமூர்த்தியின் பிரம்ம தேஜஸை கண்ட மாத்திரத்தில் பன்மடங்கு அதிக பக்தியும் அன்பும் அவனுக்கு உண்டாகி விடுகிறது. வீடு, பூமி, அன்னம் இன்னும் என்ன வேண்டுமானாலும் அந்த பிராமண குமாரனுக்கு தானம் செய்ய சித்தமாகி விடுகிறான். மகாபலிக்கு குறைவு என்பதே கிடையாது. அவனிடத்தில் செல்வத்தின் நிறைவும் மனதின் நிறைவும் சொல்லின் நிறைவும் மிகுந்து இருந்தன. அசுரனாகையால் மகாபலியினிடத்தில் கர்வமும் நிறைந்திருந்தது. ஸ்ரீ பகவான் அவனுடைய கர்வத்தை மாத்திரம் அகற்றிவிடத்தான் வாமன அவதாரம் செய்த நோக்கம். மகாபலியிடமிருந்து கர்வம் நீங்கிவிட்டால் அவனும் பிரகலாதன் மாதிரி ஒரு பாகவத சிரேஷ்டன் என்பதில் சந்தேகம் இல்லை. மகாபலியை பார்த்து பகவான் 3 அடி மண்ணை யாசிக்கிறார். மகாபலி எதை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கும்போது பகவான் 3 அடி மண்ணைத்தான் யாசிக்கிறார். யாசித்தது என்னவோ 3 அடி மண்தான். ஆனால் அவனிடமிருந்து சக்கலத்தையும் அவனையுமே பெற்றுக்கொண்டு விட்டார். பலி ஸ்ரீ பகவானை பார்த்து சொல்லுகிறான், ஏ அந்தன சிறுவனே, பெரிய ஞானிகளும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் நீ பேசுகிறாய். ஆனால் அந்தோ நீ ஒரு சிறுவன், முட்டாள். காரியாம்சத்தில் சொந்த லாபத்தை அடைவதற்குரிய அறிவு உன்னிடம் இல்லை. உலகங்களுக்கெல்லாம் ஒரே ஈஸ்வரனாக விளங்கும் என்னை புகழ்ந்து பேசினால் பெரிய பெரிய தீவுகளையே தானமாக என்னால் கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட என்னை பார்த்து 3 அடி மண்ணை யாசிப்பது முட்டாள்தனம். எந்த மனிதன் என்னிடம் வந்து யாசித்து பொருளை பெற்றுக்கொள்ளப் போகிறானோ அவன் மறுபடியும் யாசிக்கும் தன்மையை அடையக்கூடாது. அவனை நான் பிரபுவாக செய்து விடுவேன். சிறுவனான நீ அதை அறிந்து கொண்டு ஜீவனத்திற்கு இன்றியமையாததான பூமியை இஷ்டப்படி நிறைய என்னிடமிருந்து பெற்றுக்கொள். கர்வம் மிகுந்த மகாபலியின் வார்த்தைகளை கேட்டு பகவான் சில சிறந்த உண்மைகளை வெளியிடுகிறார். தன்னுடைய உடல் உயிரை வைத்துக் கொண்டிருக்கும் அளவிற்கு தனக்கு பொருள் இருந்தால் போதும் என்று சொல்கிறார். பொருள் அதிகம் கிடைக்கும் போது தேவைகள் இன்னும் அதிகமாகின்றன. அதிக தேவையை பூர்த்தி செய்ய இன்னும் அதிக பொருள் தேவையாகிறது. இவ்வாறு பொருளில் இச்சை கொண்டவன் ஒரு நாளும் திருப்தியாக இருக்க முடியாது, சுகப்பட முடியாது என்பதும் இங்கு கருத்து. சுக்கராச்சாரியார் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளும்படி செய்கிறார் பகவான். அசுரனான மகாபலியிடமிருந்து தேவர்களின் ராஜ்யத்தை ஸ்வீகரித்து செல்வதற்காக பிராமண பிரம்மச்சாரி வேஷத்தில் வந்திருக்கும் பகவானை சுக்கராச்சாரியார் தெரிந்து கொண்டவுடன் தானம் கொடுக்காதே என்று வெளிப்படையாக எச்சரிக்கிறார். வேண்டாம் என்று தடுத்தும் பார்க்கிறார். தானம் வாங்க வந்தவர் அசுரர்களின் எதிரிகளான தேவர்களுக்கு ராஜ்யத்தை திருப்பி வாங்கி கொடுக்கவே வந்திருக்கும் பகவான் என்று சுக்கராச்சாரியார் மகாபலியிடம் சொன்னபோது கூட மகாபலி பின்வாங்கவில்லை. முன்னைவிட அதிக உற்சாகம் இப்போது அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. பகவானே என்னிடம் யாசிக்க வரும் அளவுக்கு நான் பாக்கியவான் ஆகிவிட்டேன் என்று பெருமிதத்தோடு பேசுகின்றான். இவ்வளவு தூரம் சொல்லியும் கேளாத மகாபலியை சுக்கராச்சாரியார் சபித்து விடுகிறார். மகாபலி தன்னுடைய ராஜ்யத்தை இழக்க கடவது என்று அசுரகுரு சபித்து விடுகிறார். சுக்கராச்சாரியாரின் சாபத்தால் மகாபலி மனம் மாறவில்லை, தளரவில்லை. தனது ஆச்சாரியன் சொல்வது போல வந்திருக்கும் வாமனர் ஸ்ரீ பகவானாகவே இருந்தால் அதைவிட பெரிய பாக்கியம் கிடைக்கப் போவதில்லை
எந்த ஸ்ரீ பகவானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று யாகங்களும் யஜ்ஞங்களும் செய்கின்றோமோ அந்த பகவானே நேரில் வந்து யாசிக்கும் போது தன்னை விட கொடுத்து வைத்தவன் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை என்று மகாபலி நிச்சயம் செய்து விடுகிறான். மகாபலியின் பேச்சையும் சுக்கராச்சாரியரின் தடங்கலையும் இதுவரையில் கவனித்துக் கொண்டு வந்த விந்தியாவளி மகாபலியின் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். அவ்வாறு நின்று கொண்டிருந்தவள் திடீரென மகாபலியின் கையிலிருந்து தீர்த்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டாள். ஒரு தானம் செய்யும் போது மனைவி தீர்த்தம் போட்டு கணவன் தானம் செய்ய வேண்டும். அது தெய்வீக சட்டப்படி, அதாவது சாஸ்திரப்படி செல்லுபடியாகும். இந்த ரகசியத்தை அறிந்த விந்தியாவளி தன் கணவன் செய்யும் தானம் சாஸ்திரப்படி இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தீர்த்த பாத்திரத்தை தான் வாங்கி கொண்டு வாமனரின் காலை அலம்ப ஜலம் போட போகிறாள். மகாபலி இவ்வாறு தானம் செய்து முடித்தவுடன் அந்த வாமனமூர்த்தி மளமளவென்று ஆகாயத்திற்கும் பூமிக்கும் வளர்ந்து விட்டார். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சிறிய உருவம் இந்த பிரம்மாண்டத்தை எல்லையாக வைத்துக்கொண்டு வளர்ந்து கொண்டே போயிற்று. ஆகாசத்தில் உள்ள தேவகணங்கள், சாரணர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள் எல்லோரும் அவனுடைய காரியத்தையும் சொன்னதை செய்யும் ஸ்வபாவத்தையும் புகழ்ந்து கொண்டு புஷ்பங்களை மகாபலியின் மேல் பொழிந்தனர். வாமனமூர்த்தி ஆச்சரியமான வகையில் ஆகாயத்தை எட்டும்படி வளர்ந்த பொழுது அவருடைய தேகம் இந்த உலகம் முழுவதையும் வியாபித்துக் கொண்டு விட்டது. 10 திக்குகளிலும் பரவி இருந்தது. உலகத்தை அவருடைய பாதம் ஒரே அடியால் அளந்து விட்டது. 2வது அடியை அளப்பதற்கு பகவான் தனது காலை தூக்கி ஆகாச வீதியில் அடியெடுத்து வைக்கப் போகும் தருவாயில் அந்த பாதம் பிரம்மலோகத்தை எட்டி விடுகிறது. புனிதமான அந்த பாதம் தான் இருக்கும் இடம் தேடி வந்தது போல பிரம்மா லோகத்தை அடைந்த போது பிரம்மா மிகுந்த சந்தோஷத்தோடும் பக்தியோடும் அந்த பாதத்தை தனது கமண்டலு ஜலத்தால் அலம்புகிறார். அவ்வாறு அந்த திரிவிக்ரமனுடைய பாதத்தை பிரம்மா அலம்பிய ஜலமே ஆகாஷ கங்கையாக பிரவகித்து நமது பாரத தேசத்தை செழிக்க செய்து கொண்டு வருகிறது. திரிவிக்ரமனுடைய பாதத்தை அலம்பிய ஜலம் என்றதாலும் பிரம்மாவே திரிவிக்ரமனுடைய பாதத்தை அலம்பினார் என்றதாலும் அந்த ஜலம் மகா புனிதமானது. கங்கைக்கு இவ்வாறு 2 விதங்களிலும் பெருமை. ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி இருக்கும் சகல திவ்ய தேசங்களிலும் பகவானுடைய இடது கையில் தான் சங்கு காணப்படும். திருக்கோவிலூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் பகவான் உலகளந்த பெருமாளாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அங்கு ஸ்ரீ பகவான் தன்னுடைய வலது கையில் சங்கை வைத்துக் கொண்டிருப்பதை பக்தர்கள் காணலாம். மகா பராக்கிரமசாலியான மகாபலியை திரிவிக்ரமனாக வந்து ஜெயித்து ஆட்கொண்டதை தெரிவிப்பதற்காகவே தனது இடது கையில் இருந்த சங்கை வலது கையில் வாங்கி அதிலிருந்து ஜெய கோஷத்தை கிளப்பிய கோலத்தில் பகவான் திருக்கோவிலூரில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். தேவர்களுக்கு பரிந்து கொண்டு அசுர சக்கரவர்த்தியான மகாபலியின் ராஜ்யங்களை பிடுங்க பகவான் திரிவிக்ரமனாக வந்திருக்கிறார். இந்த ஆத்திரத்தில் அசுரர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேவர்களை தாக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த சமயத்தில் பகவானுடைய வேலைக்காரர்கள் அந்த அசுரர்களை முறியடித்து புறங்காட்டி ஓடுபடி செய்து விடுகிறார்கள். மேலும் அசுரர்களின் ஆவேசத்தில் தங்களுடைய சக்கரவர்த்தியின் ஆக்ஞையை கூட எதிர்பார்க்காமல் தாங்களாகவே சண்டை போட கிளம்பி விட்டார்கள். இதையெல்லாம் கொஞ்சம் கூட மனம் கலங்காதவனாக இருந்து கொண்டு பார்க்கும் மகாபலி தன்னுடைய போர் வீரர்களை தடுத்தான். மகாபலி அசுர குலத்தில் பிறந்தவன். எந்த வகையிலாவது அவனிடத்தில் அசுரகுணம் இருந்தால் அதை கிளப்பி விட்டு அதை வியாஜமாக வைத்து அவனை அடக்கி விடலாம் என்ற நோக்கத்தோடு பகவான் சில காரியங்களை செய்வதாக தெரிகிறது. சக்கலத்தையும் இழந்து நிற்கும் மகாபலியை வருண பாஷத்தால் கருடனை கொண்டு கட்டச் செய்கிறார். கருடன் அசுரர்களின் பரம விரோதி. மகாபலியை கட்ட உபயோகிக்கும் பாஷம் வருணனுடையது. வருணன் முக்கியமான தேவதைகளில் ஒருவன். இம்மாதிரி அசுரர்களின் பரம வைரியான கருடனால் அசுர சத்ருவும் முக்கிய தேவதையுமான வர்ணனுடைய பாஷத்தால் மகாபலியை கட்டும்படி ஆக்ஞாபனம் செய்கிறார். அப்பொழுது மகாபலி சஞ்சலம் அடையவில்லை, ஆத்திரத்திற்கும் இடம் கொடுக்கவில்லை. இதை பார்த்துவிட்டு பகவான் மேலும் மகாபலியை சோதனை செய்கிறார். சகல உலகங்களையும் கொடுக்க முடியும் என்று சொன்னாயே, என் காலால் 3 அடி மண் கூட கொடுக்க முடியவில்லையே உன்னால் என்று பெருமையடித்துக் கொள்ள உனக்கு வெக்கமில்லையா என்று இடித்து கூறுகிறார். பகவான் மகாபலியை இம்மாதிரியெல்லாம் அவமானப்படுத்தி பார்க்கிறார். தனிமையில் அவமானப்படுத்துகிறாரா? மகான்கள் முன்னிலையிலும் மகாபலியை தெய்வமாக நினைத்து அவனை வழிபடும் அசுர பிரமுகர்கள் மத்தியிலும், ஆச்சாரியர்கள் ரித்விக்குகளின் முன்னிலையிலும், உற்றார் உறவினர் அவரது மனைவியின் முன்னிலையிலும் பகவான் மகாபலியை அவமானப்படுத்துகிறார். அந்த சமயத்திலும் நிதானத்தை இழக்கவில்லை. ஏன்? தனது சிறுமையையும் பகவானுடைய பெருமையையும் உணர்ந்துவிட்ட பிறகு தன்னை அவமானம் செய்கிறவர்கள் என்றோ
தான் அவமானம் செய்யப்படுகிறோம் என்றோ எண்ணம் எவ்வாறு ஏற்படும்? சகலத்தையும் பகவத் அர்ப்பணம் செய்துவிட்ட மகாபலி சிறந்த நிஷ்காம கர்மியாக விளங்குகிறான். மமகாரத்தை அழித்து விட்டதன் அடையாளமாக தனது சொத்து ராஜ்யங்கள் அனைத்தையும் ஸ்ரீ பகவானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டான். மகாபலி பகவானை பார்த்து என்ன சொல்கிறான் பாருங்கள். தங்களுடைய பாதம் படாத ஓர் இடம் இருக்கிறது. இதோ என்னுடைய ஷிரஸ். என்னுடைய ஷிரஸில் இன்னும் தங்களுடைய பாதம் படவில்லையே. மூன்றாவது அடியை எனது தலைமேல் வைத்து தங்களுடையதாக செய்து கொள்ளுங்கள் என்று மனம் கலங்காமல் கூறுகிறான். தன்னுடைய அகங்காரத்தையும் மகாபலி அழித்து விட்டான் என்று பகவான் உலகத்தோருக்கு எல்லாம் பறைசாற்றுவதற்காகவே இந்த கபட நாடகத்தை நடத்தினாரா? அல்லது மகாபலியின் மமக்காரமும் அகங்காரமும் அழிந்து விட்டதா என்று தான் தெரிந்து கொள்ள இந்த நாடகத்தை நடத்தினாரா? அது எதற்காக வேண்டுமானாலும் இருக்கட்டும். மகாபலி மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்து நித்திய சுகத்தை அடைய தகுதியுள்ளவனாக தன்னை ஆக்கிக் கொண்டு விட்டான். இங்கு மகாபலி இவ்வாறு சொல்லி தன் தலையை வணங்கி பகவான் முன்பு குனிந்து நின்றதும் பகவான் தனது பாதத்தை மகாபலியின் சிரசில் வைத்து அழுத்தி பாதாள லோகத்திற்கு அனுப்பியதாக புராணங்களில் சொல்லப்படுகின்றன. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்திலோ அல்லது ஸ்ரீ நாராயணியத்திலோ பகவான் தன் காலை மகாபலியின் தலையில் வைத்து அழுத்தியதாக கூறப்படவில்லை. மகாபலிக்கு பகவான் சுத்தலம் என்னும் புண்ணிய லோகத்தை சிருஷ்டித்து அங்கு அவனை தன் சுற்றத்தார்களுடனும் பரிவாரங்களுடனும் சகல க்ஷேமங்களுடனும் வாழும்படி செய்கிறார். அதுவும் போதாது என்று அந்த மகாபலியின் அரண்மனையில் வாசற் காப்பாளனாகவும் இருந்து கொண்டு மகாபலிக்கு துணையாக இருக்கிறார். இவ்வாறு பலியை அடக்க வந்த பகவான் தானே பலிக்கு அடங்கிவிட்ட பெருமை பகவத் அர்ப்பணத்தின் பெருமையேயாகும். ஸ்ரீஹரயே நமக. सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्द गोविन्द.